மக்களவை தேர்தலில் பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் 10 இடங்களில் போட்டியிட்டது. 10 இடங்களிலும் தோல்வியை தழுவிய நிலையில் தருமபுரியில் சௌமியா அன்புமணி கடைசி சுற்றில் வெற்றி வாய்ப்பை இழந்தது பாமகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக போட்டியிடும் என அண்ணாமலை அறிவித்தார். பாமகவை பொறுத்தவரை கடைசியாக பாமக போட்டியிட்ட இடைத்தேர்தல் என்றால் அது 2009இல் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் தான். பென்னாகரம் இடைத்தேர்தல் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் 2011இல் தமிழக சட்டசபை தேர்தல் நடக்கவிருந்ததால் அதற்கான முன்னோட்டமாக அனைத்து கட்சிகளும் போட்டியிட்டன. அந்த தேர்தலில் பாமக சார்பில் அக்கட்சியின் தற்போதைய கௌரவ தலைவராக உள்ள ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் போட்டியிட்டார். இதில் திமுக வெற்றி பெற்றது. 41,285 வாக்குகளுடன் பாமக 2ஆம் இடத்தையே பிடித்தது. இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற கொள்கை முடிவை பாமக எடுத்திருந்தது. இடைத்தேர்தல் என்பது தேவையற்றது என்றும் வீண் செலவு என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பேசினார். 2009க்கு பிறகு பாமகவுக்கு பெரிய வெற்றி என்பது கிடைக்கவில்லை. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் கூட்டணி வைத்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர் தோல்விகளே கிடைத்தன. இந்த தோல்விகள் பாமக தொண்டர்கள் மத்தியில் சோர்வை ஏற்படுத்தியதை மறுக்க முடியாது. மேலும் பாமக செல்வாக்கு சரிந்து வருவதாக சமீபத்தில் வெளியான மக்களவை தேர்தல் முடிவுகளை வைத்து பேச்சுகள் எழுந்தன. இதனால் பாமக தனது பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வரிந்து கட்டி களமிறங்கியுள்ளது. தற்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பெரும் எங்களுடைய வெற்றியை பெற முடியவில்லை. குறிப்பாக தருமபுரி தொகுதியில் மிக சொற்ப வாக்குகளில் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற முடியாமல் போனது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பெரும் கவலையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த தேர்தல் பாமகவுக்கு இருக்கக்கூடிய இந்த பின்னடைவுகளை நாங்கள் மீண்டும் மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இதில் நாங்கள் களத்திலே இருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு பெரும் வெற்றியை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை பாமகவின் வாக்கு வங்கி கணிசமாக உள்ளதால் கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாமக தனித்து நின்று 42,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றது. அந்த தேர்தலில் பாமக சார்பில் களமிறங்கிய அதே வேட்பாளரைத்தான் தற்போது இடைத்தேர்தலில் பாமக களமிறக்கி உள்ளது என்பது கூடுதல் சுவாரஸ்யம். மூத்த கட்சியினுடைய முன்னோடி அன்புமணி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி 234 தொகுதியிலும் போட்டியிட்ட அந்த தனித்து போட்டியிட்ட போது விக்கிரவாண்டி தொகுதியில் 42,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஒரு மூத்த நிர்வாகி, எல்லோரிடம் நல்ல அறிமுகம் உள்ளவர். அந்த அடிப்படையில் அவர் ஒரு சிறந்த வேட்பாளராக இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதுதான் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது பாமகவிற்கு மிக முக்கியமான தேர்தல் என்றும் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் இடைத்தேர்தலில் போட்டியிடாதது பாமகவிற்கு மிகவும் சாதகமாக உள்ளது என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மிகவும் கடினமாக இருக்கும் என்பதும் அரசியல் விமர்சகர்களின் கணிப்பாக உள்ளது. இல்லை, இது பாமகவிற்கு தங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேர்தல். இது அதிமுக போட்டிட்டு இருந்ததுன்னா தேமுதிக ஓட்டு ப்ளஸ் அஇஅதிமுக ஓட்டு இது ரெண்டுமே வரும். ஆனால் இப்போ இந்த மாதிரி சூழலில் இவங்க வெளியேறதுனால அதில் பாதி போகும் பாதி ஆஃப் ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய பலத்தை நீங்கள் எப்படி அசஸ் பண்ண முடியும், மதிப்பிட முடியும்? ஒன்றும் முடியாது. பாமகவிற்கு இணையாக அங்கே பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாம் திமுகவுக்கு சப்போர்ட் அளிக்கிறாங்க. எனவே திமுக அங்கே ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி தான். அதனால் வெற்றி தோல்வி அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு பலமான ஒரு கட்சி தான் நாங்கள் இன்னமும் அப்படி நிரூபிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை பாமக பெறுது. எனவே அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு தான். காலத்திற்கு ஏற்றாற்போல் தங்களது கொள்கையை தளர்த்தி அரசியல் கட்சிகள் செயல்படுவது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது. அதே நேரத்தில் தங்களுக்கான வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் பாமக உள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சாதிக்குமா அல்லது சறுக்குமா என்பதை இடைத்தேர்தலின் முடிவு தெளிவாக்கும். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ராகுல் மற்றும் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்.